அற்புதம் செய்யக்கூடிய கற்பூரவள்ளிய தொடர்ந்து சாப்பிட்டா இவ்வளவு நன்மைகள் இருக்கா? தொடர்ந்து பாருங்க, நான் என்னன்றதை உங்களுக்கு சொல்றேன். மெக்சிகன் புதினா அப்படின்னு அழைக்கக்கூடிய கற்பூரவள்ளி நீண்ட காலமாவே பல்வேறு மருத்துவ முறைகளை பயன்படுத்தப்பட்டு வரக்கூடிய ஒரு மூலிகை. இது குறைஞ்ச தண்ணியில வேகமாவே வளரக்கூடியது, பல்வேறு மருத்துவ குணங்கள் கொண்டது. சளி, இருமல், நெஞ்செரிச்சல், தொண்டையில இருக்கிற புண்ணு மற்றும் சுவாச பிரச்சனைகள் எல்லாவற்றையுமே இது சரி பண்ணுது. இந்த இலைங்களை அப்படியே நீங்க ஜஸ்ட் வாஷ் பண்ணி சாப்பிட்டாலே போதும், எல்லாமே சரியாயிடும். இல்லனா இதை பயன்படுத்தி ஒரு டீ போல ரெடி பண்ணி நம்ம குடிக்கலாம். வீசிங் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க, இந்த ஆஸ்துமா கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க எல்லாம் இதை தொடர்ந்து நீங்க சாப்பிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்ட்டு மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்க. இதுல இருக்கக்கூடிய இந்த மூலிகையில் இருக்கக்கூடிய அஸ்கார்பிக் அமிலம் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தி நம்ம கண்களை ஆரோக்கியமா வச்சிருக்கிறதுக்கு உதவியா இருக்குதாம். விட்டமின் சி மற்றும் விட்டமின் ஏ நிறைஞ்சிருக்கிறதால கண் ஆரோக்கியத்திற்கு இதோட பங்கு ரொம்ப பெரிய அளவில் இருக்கு அப்படின்ட்டு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி, செரிமான பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, இந்த கற்பூரவள்ளியை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரலாம். கிட்னியை பாதுகாக்குதாம் கற்பூரவள்ளி. இது சிறுநீரை தூண்டி உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான உப்பு, கொழுப்பு, அது மட்டும் இல்லாம நீரின் அளவை குறைக்க உதவுதான். இதன் மூலமா நம்மளுடைய சிறுநீரகம் ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கற்பூரவள்ளி இலைகளை பற்றி நடத்தப்பட்ட ஆய்வுல இது மார்பக புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறதுல நேர்மறை விளைவுகளை காட்டும் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மூலிகையில இருக்கக்கூடிய ஆக்சிஜனேற்ற திறன் மற்றும் ஒமேகா 6 மார்பக புற்றுநோயின் தீவிரத்தை குறைக்கிறதுல பங்களிப்பா இருக்குதாம். அதனால நீங்க தொடர்ந்து இந்த கற்பூரவள்ளியை நீங்க பயன்படுத்திட்டே வரலாம். கேன்சர் பேஷண்ட் கூட நீங்க கற்பூரவள்ளியை நீங்க தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வாங்க, இது உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் இந்த மூலிகை பல நன்மைகளை நமக்கு செஞ்சாலும் இதோட இலைகள் மற்றும் தண்டுகள்ல இருக்கக்கூடிய ஒரு வகை முள் போன்ற அமைப்பு சருமத்துல பட்டாலே தோல் அழற்சியை உண்டாக்குதான். அதனால இதை நம்ம பிச்சு எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கர்ப்பிணி பெண்களும் பாலூட்டும் தாய்மார்களும் இதை எடுத்துக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு பரிந்துரையும் செய்யப்படுது. ஏன் பார்த்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய ரசாயனங்களும் சேர்மங்களும் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கிறதால கர்ப்பிணி பெண்களும் பாலூட்டக்கூடிய தாய்மார்களும் இதை நீங்க எடுத்துக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவுரையும் சொல்லப்பட்டு வருது. கற்பூரவள்ளியை நம்ம தொடர்ந்து அன்றாட வாழ்க்கையில ஏதாவது ஒரு வகையில நம்ம சாப்பிட்டுட்டே வரும்போது ஏதாவது ஒரு வகையில உடம்புக்கு நன்மை இது மூலமா கிடைக்குதாம். ஸோ தொடர்ந்து கற்பூரவள்ளியை பயன்படுத்தி பாருங்க, எப்படி ரிசல்ட் இருக்கிறதுன்றத நீங்களே எங்களுக்கு சொல்லுவீங்க. வல்லவன்